ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோல வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் 2012 சிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரோட முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் பத்தி பார்க்கலாம். இதுல வந்து அப்பப்போ டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்சஸ், எந்த டெக்ஸ்ட் புக், அதோட நேம்ஸ், ஆத்தர் நேம்ஸ் எல்லாமே கூட ப்ரொவைட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First question வந்து in an 8085 microprocessor system with memory mapped input output, which of the following is true? 4 options கொடுத்திருக்காங்க. So first பாத்தீங்கன்னா devices have 8-bit address lines. So memory mapped input output with 8085 microprocessorல devices will have 16-bit address line. So இந்த option கிடையாது. Devices will have are accessed using in and out instructions. இந்த option கிடையாது. ஏன்னா load and store instructions தான் வச்சு access பண்ணுவோம். மூணாவது பாத்தீங்கன்னா there can be a maximum of 256 input devices and output devices. இந்த ஆப்ஷனும் இல்ல, ஏன்னா வந்து 65,536 input and output devices access பண்ண முடியும் memory mapped input outputல. So இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து arithmetic and logic operations can be directly performed with the input output data. இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா நீங்க வந்து 2012 கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்ட் 1ல இருந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா உங்க மனசுல ஒரு கேள்வி தோன்றி இருக்கும். ஏதாவது கேள்வி தோணி இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நினைக்கிறதும் நீங்க நினைக்கிறதும் கரெக்டா இருந்தா நான் அடுத்த வீடியோல உங்க நேமை மென்ஷன் பண்ணுவேன். சோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா the following statement printf percentage f 9/5 prints. So இங்க format specifier வந்து percentage f கொடுத்திருக்காங்க and எதை print பண்ணோம்னா 9 divided by 5. So 9 divided by 5 வந்து உங்களுக்கு integer output கொடுக்கும். ஆனா format specifier வந்து percentage f அப்படின்னு கொடுத்திருக்காங்க floating pointக்கு. So அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து invalid format specifier இருக்கும். invalid format specifier கொடுக்கும் பொழுது printf ஓட behavior வந்து undefined behavior இருக்கும். என்ன print பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஜென்ரலா வந்து சி கம்பைலர்ல மோஸ்ட் ஆஃப் த சி கம்பைலர்ஸ்ல இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுது 0.0 அவுட்புட்டை கொடுக்கும். சோ இங்க வந்து ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ். அது வந்து 1.8, 1.0, 2.0 எதுவுமே கொடுக்க சான்சஸ் கிடையாது. சோ ஆன்சர் வந்து நன் ஆஃப் தீஸ். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா the depth of a complete binary tree with n nodes is where log is to the base 2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. log is to the base 2 complete binary tree ஓட depth என்னன்னு. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது log n plus 1. எல்லா லாகுமே log is to the base 2 சொல்லிட்டாங்க. சோ log n plus 1 ஆப்ஷன் டி தான் இதுக்கு ரைட் ஆன்சர். சோ இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸ்ட்ராக்ட் இங்க கொடுத்திருக்கேன். இந்த டெக்ஸ்ட் புக் எக்ஸ்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா the tree t is அதாவது பைனரி ட்ரீனா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். each node can have at most 2 children. அப்புறம் இந்த ட்ரீ டி அந்த பைனரி ட்ரீயை வந்து எப்போ கம்ப்ளீட் பைனரி ட்ரீன்னு சொல்லுவோம்னா இஃப் ஆல் இட்ஸ் லெவல்ஸ் எக்ஸப்ட் பாசிபிளி த லாஸ்ட் ஹேவ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் நோட்ஸ். அதாவது லாஸ்ட் லெவலை தவிர மீதி எல்லா நோட்ஸ்லயும் மேக்ஸிமம் நோட்ஸ் இருக்கும். அதாவது ரெண்டு நோட்ஸ் இருக்கும். அண்ட் இஃப் ஆல் த நோட்ஸ் at the last level appear as far left as possible. ஓகேவா, லாஸ்ட் லெவலை தவிர மீதி லாஸ்ட் லெவல்ல வந்து எல்லா நோட்ஸுமே வந்து as far as possible லெஃப்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபில் அப் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து லெஃப்ட்ல இருந்து ஃபில் அப் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க, the depth dn of a complete tree tn with n nodes is given by log n plus 1. சோ இது எந்த புக்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வித் சி பை லிப்ஸ்கட்ஸ். சோ இந்த புக்ல தான் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. அடுத்த கொஸ்டின், the following sequence of operations is performed on a stack அப்படின்னு சொல்லிட்டு push operations and pop operation sequence கொடுத்திருக்காங்க. the sequence of values popped out is, இதோட அவுட்புட் சீக்வென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. So stack அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா stack is a collection of elements which follows LIFO order. LIFO அப்படின்னா last in first out. அதாவது எந்த எலிமெண்ட் வந்து லாஸ்டா இன்சர்ட் பண்ணீங்களோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் ஆகும். அண்ட் இன்சர்ஷன் டெலிஷன் எல்லாமே வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக், அதாவது ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்டாக்ல இருந்தா இன்சர்ஷன் டெலிஷன் ரெண்டுமே நடக்கும். அதை வந்து டாப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எந்த எலிமெண்ட் டாப் பொசிஷன்ல இருக்கோ அதுதான் டாப் எலிமெண்ட். அண்ட் இன்சர்ட் பண்ற ஆபரேஷன் வந்து புஷ்ன்னு சொல்லுவோம், டெலிஷன் வந்து பாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்மிங் பேக் டு அவர் கொஸ்டின்,
ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, புஷ் 10 20. ஸோ மோஸ்ட் ரீசென்ட்லி இன்சர்ட்டட் எலிமெண்ட் வந்து 20. ஸோ அடுத்து நான் பாப் சொல்றேன். அப்போ வந்து பாப்னா டெலிஷன். ஸோ டெலிஷன் பண்ணும்போது லாஸ்ட் ரீசென்ட்லி இன்சர்ட்டட் எலிமெண்ட் வந்து 20. ஸோ 20 தான் ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும், பாப் அவுட் ஆகும். அடுத்து ஸோ இப்போ ஸ்டாக்ல என்ன இருக்கு, 10 மட்டும்தான் இருக்கு. அடுத்து வந்து புஷ் 10 அப்புறம் 20 புஷ் பண்றாங்க. சோ என்ன ஸ்டாக்ல இருக்கு, 10 10 20 அண்ட் மோஸ்ட் ரீசென்ட்லி இன்சர்ட்டட் எலிமெண்ட் வந்து 20. அடுத்து 3 பாப் ஆபரேஷன்ஸ் இருக்கு, பாப் பாப் பாப். சோ 3 பாப் ஆபரேஷன்ஸ் இருக்கு. அப்போ லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவுட்புட் ஆகும். ஏன்னா மோஸ்ட் ரீசென்ட்லி இன்சர்ட்டட் எலிமெண்ட் வில் பி த ஃபர்ஸ்ட் டு பி அவுட்புட். அப்போ லாஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20, அதுக்கப்புறம் 10 அப்புறம் 10. ஏன்னா இந்த 10 வந்து ஆல்ரெடி பாப் அவுட் ஆயிடுச்சு. சோ 20 அப்புறம் 10 அப்புறம் 10 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புஷ் 20 அப்படின்னும். சோ எல்லாமே பாப் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டாக் எம்டி ஆயிரும். இந்த 3 பாப் ஆபரேஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சப்போ 20 10 10 மூணுமே அவுட்புட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து புஷ் 20ன்றோம். இப்ப ஸ்டாக்ல வந்து 20 மட்டும்தான் இருக்கு, அது இன்சர்ட் ஆயிரும். அடுத்து பாப் அப்படின்னு சொல்லும் போது அந்த 20யும் வந்து அவுட்புட் ஆயிரும். சோ இதான் இதோட அவுட்புட் வந்து 20 20 10 10 20. அடுத்து பாத்தீங்கன்னா the total number of memory accesses involved inclusive of the opcode fetch when an 8085 microprocessor executes the instruction LDA 2008 is. So LDA வந்து ஒரு 3 byte instruction and இதுக்கு உண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் D, which is 4. The process of organizing the memory into 2 banks to allow 8 and 16-bit data operation is called. So இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் C, two-way memory interleaving. And memory interleaving அப்படின்னா என்னன்னா, memory system is divided into number of memory modules. Memory system நிறைய memory modules or memory banks divide பண்ணிட்டு addressing of successive words வந்து it will be placed in different modules. அதாவது consecutive memory addresses இருந்தா அந்த different memory addresses of the memory space வந்து different memory modules or modules தான் இங்க வந்து banks ன்னு அர்த்தம். different consecutive memory addresses வந்து different memory modulesல place ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா, சப்போஸ் நீங்க கன்சிக்யூட்டிவ் மெமரி அட்ரஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணும் அப்படிங்கும்போது ஆக்சஸ் வந்து ஒரே மாடியூல் ஆக்சஸ் பண்ணாம டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸை சேம் டைம் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பேரலல் ஆக்சஸ் பாசிபிளா இருக்கும்போது ஸ்பீட் ஆஃப் எக்ஸிகியூஷன் உங்களுக்கு ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இதுதான் மெமரி இன்டர்லீவிங். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பிரிமிட்டிவ் ரிகர்சிவ் பட் பார்ஷியலி ரிகர்சிவ்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆக்கர்மேன்ஸ் ஃபங்க்ஷன். So Ackermann's function is proven to be partially recursive but not primitive recursive. So is the answer. அடுத்த question, the larger the RAM of a computer, the faster is its speed since it eliminates. So RAM it eliminates the need for ROM சொல்ல முடியாது. RAM பெருசா இருக்கிறதுனால it eliminates the need for external memory ன்னு சொல்ல முடியாது. It eliminates frequent disk input outputs. அதனால அது வந்து the faster is the speed of the RAM. So option C, frequent disk input outputs தான் the right answer. அடுத்து, what is the highest type number that can be assigned to the following grammar? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து sequence of 4 productions கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து 4 types of grammars கொடுத்திருக்காங்க. type 0, type 1, type 2, type 3. grammar வந்து எந்த type அப்படின்னு நம்ம சொல்லணும். So இது வந்து Chomsky hierarchy பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டைப் ஆஃப் கிராமர்ஸ் இருக்கு. டைப் 0 வந்து ரிகர்சிவ்லி என்யூமரபிள் லாங்குவேஜஸ்க்கு உண்டான கிராமர். தட் வில் பி அக்செப்டட் பை டியூரிங் மெஷின். அடுத்து வந்து டைப் 1, அது வந்து கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் கிராமர் சொல்லுவோம். அது வந்து இட் வில் பி அக்செப்டட் பை லீனியர் பவுண்டட் ஆட்டோமேட்டா. ஸோ இதுதான் வந்து அந்த கிராமர்ஸ்ல இருக்கிற ஃபார்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. So alphaன்றது வந்து string of non-terminals and இது வந்து string of terminals. அடுத்து type 2ன்றது வந்து context free grammar. Context free grammar is accepted by push down automata. Type 3ன்றது வந்து highest type. இது வந்து regular grammar and it is accepted by finite automata. Highest type அதே மாதிரி most restrictive grammar அப்படின்னு சொல்லலாம். So regular grammarல இப்போ நம்ம first regular grammarக்கு வந்து கொடுத்திருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இதுவாகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம், மேட்ச் ஆகுதான்னு. அதுக்கு வந்து ரெகுலர் கிராமர் பாத்தீங்கன்னா, ரெகுலர் கிராமர் இஸ் ஆஃப் 2 டைப்ஸ். இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து ரைட் லீனியர் கிராமர்னு சொல்லுவோம். ரெகுலர் கிராமர்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ரைட் லீனியர் கிராமர், இன்னொன்னு வந்து லெஃப்ட் லீனியர் கிராமர்.
So left linear grammar அப்படின்னா என்னன்னா every production body has at most one variable and that variable is at the left end. அப்படின்னா என்ன இங்க பாருங்க அதாவது all productions are of the form A derives BW. இங்க பாருங்க இதுதான் ப்ரொடக்ஷன் பாடி. ரைட் சைடு ஆஃப் த ப்ரொடக்ஷன்ல A derives BW. சோ ஒரு வேரியபிள் தான் இருக்கு அண்ட் அந்த ஒரு வேரியபிளும் வந்து லெஃப்ட் எண்ட்ல தான் இருக்கு. சோ ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒண்ணு இப்படி இருக்கணும் அண்ட் W வந்து உங்களுக்கு Wன்றது வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் 0 ஆர் மோர் டெர்மினல்ஸ். அதாவது W இருக்கலாம், W should be a terminal அண்ட் அந்த டெர்மினல் வந்து இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அண்ட் it is a string of terminals. அதே மாதிரி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸும் அலௌட். A derives W. ஸோ இது வந்து எப்சலானாவும் இருக்கலாம், அதாவது சாரி எம்டி ஸ்ட்ரிங்காவும் இருக்கலாம், இல்லைன்னா வந்து கேன் பி ஸ்ட்ரிங் ஆஃப் டெர்மினல்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் தான் வந்து அலௌட் இன் அ ரெகுலர் கிராமர். அண்ட் அந்த ஒரு வேரியபிள் தான் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு வேரியபிள் லெஃப்ட் அட்மோஸ்ட் அதாவது எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு லெஃப்ட் லீனியர் கிராமர். அந்த ஒரு வேரியபிள் ஆன் த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் வந்து ரைட் சைட்ல எக்ஸ்ட்ரீம் ரைட் சைட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரைட் லீனியர் கிராமர். சோ இங்க கொடுத்திருக்கிறது வந்து ரைட் லீனியர் கிராமர் ஆர் லெஃப்ட் லீனியர் கிராமரும் அலௌட். சோ there are two types of regular grammars, right linear and left linear grammar. அண்ட் சோ இப்போ நம்ம இதுதான் வந்து ரெகுலர் கிராமரோட ஃபார்ம் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ரெகுலர் கிராமரை வந்து ஃபாலோ பண்ணுதா, இருக்கிற ஃபார்மேட்ல இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணணும். So இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து எந்த புக்னா இன்ட்ரோடக்ஷன் டு லாங்குவேஜஸ் அண்ட் த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் பை ஜான் சி மார்டின். இந்த புக்ல டீடைல்டா வந்து எல்லா டைப் ஆஃப் லாங்குவேஜஸ், ரிகர்சிவ்லி எனிமரபிள், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், கான்டெக்ஸ்ட் ரெகுலர், எல்லாத்தோட லாங்குவேஜஸ் தியரம்ஸ் எல்லாம் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் வேல கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. So coming back to our question, what is the highest type number that can be assigned to the following grammar? ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ லெஃப்ட் லீனியர் கிராமர்னா சொன்னேன் நானு, it will be of the form A derives BW or A derives W, where W is a string of 0 or more terminals. அதாவது terminal can be an empty string or it can be a string of some terminals. So S derives AA, இதுவும் it is of the form, it is a left linear grammar நம்ம செக் பண்றோம். ஏன்னா ஒரு ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு வேரியபிள் தான் இருக்கணும். சோ இங்க இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு வேரியபிள் தான் இருக்கு அண்ட் இங்கேயும் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து வேரியபிள் இல்ல, பட் இட் ஃபாலோஸ் த செகண்ட் ஃபார்மேட் வேர் A derives W ஃபார்மேட்ல இருக்கு. A derives Wனா W is a string of 0 or more terminals. So A, B, C நம்மளுக்கு தெரியும். டெர்மினல்ஸ்னா வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், நான் டெர்மினல்ஸ்னா வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சோ இது வந்து செகண்ட் ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுது, அதாவது A derives W, அதாவது a non-terminal derives a string of terminals. So this is okay. இந்த இது வந்து ஃபாலோ பண்ணுது எதை, லெஃப்ட் லீனியர் கிராமர் அந்த ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுது. அடுத்து பாத்தீங்கன்னா A derives BA. இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு A derives லெஃப்ட் லீனியர் கிராமர்னா என்ன ஃபார்மேட்ல இருக்கும், உங்களுக்கு வந்து A derives இங்க வந்து A derives BW ஃபார்மேட்ல இருக்கும் அண்ட் இங்க இந்த ப்ரொடக்ஷனும் வந்து இந்த ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுது. அதுக்கப்புறம் S derives AA, இதுவும் வந்து இதே ஃபார்மேட்டை வந்து ஃபாலோ பண்ணுது. உங்களுக்கு வந்து அட்மோஸ்ட் ஒன் வேரியபிள் தான் இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல அண்ட் அந்த ஒன் வேரியபிளும் வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் வந்து அட்மோஸ்ட் ஒன் வேரியபிள் தான் இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல, அதுவும் வந்து லெஃப்ட்ல இருக்கு. ஸோ திஸ் ஃபாலோஸ் லெஃப்ட் லீனியர் கிராமர் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுது. அதனால வந்து இட் இஸ் அ ரெகுலர் கிராமர். ஸோ ரெகுலர் கிராமரோட டைப் நம்பர் வந்து டைப் 3. ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 டைப் 3. இதோட கண்டினியூஷன், இந்த கொஸ்டின் பேப்பர் 2 மார்க்ஸோட கண்டினியூஷனை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. Don't forget to subscribe and press the bell icon and press all to get instant updates.